இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள். இந்த ஃபெப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 நாள் வரும். முதல் நல்ல விஷயம், முதல் நாளாக ஃபெப் 1 ஃபஸ்ட் சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும், வளர்ச்சி இருக்குமா, டெவலப்மெண்ட் ஆயிருவேனா சார். இந்த ராசி உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7க்குரியவர் சில காலம் ஆரம்பித்த உடனே 11ஆம் திருமணம் எப்படி, திருமணம் இருக்கா இல்லையா, 7ஆம் வீட்டுக்கு குருபலன் இருக்க ஏன் எங்களுக்கு நடக்கலை. பொதுவாக 7ஆம் இடமும் 7ஆம் வீட்டுக்கும் நல்ல கிரகங்கள் பயன்படுத்தி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அரசியல் அரசாங்கம் அனுகூலம் ஏற்படும். இந்த நேரத்தில் தான் சார் ஒரு போஸ்டிங் ட்ரை பண்ணலாமா. பொதுவாக 7 சனி காலகட்டத்தில் போஸ்டிங்கில் சேர வாய்ப்பு உண்டு. முன்னாடி நிற்கிறது நம்பர் 2 பொசிஷன் கொண்டு வந்துடும். ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள். இந்த ஃபெப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 நாள் வரும். முதல் நல்ல விஷயம், முதல் நாளாக ஃபெப் 1 பார்த்தீங்கன்னா தைப்பூச நாளே ஆரம்பிக்கிறது. முருகர் அருள் கடாட்சத்தின் மூலமே ஆரம்பிக்கிற மாதம் இந்த மாதம். ஃபஸ்ட்டு முருகரோட அருள் கடாட்சம் கிடைக்கட்டும். ரைட். இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரங்க இதெல்லாம் ப்ளஸ்ஸு, தொழில் எப்படி, வேலை வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக திட்டமிடல் என்ன, தை பிறந்து வழி பிறந்து இருக்கிறது, அதை நம்ம எப்படி வழி நடத்தி செல்வது, ஃபுல் பிளானிங் பார்த்துக்கலாம். ஆண் பெண் இருவருக்கும் வரும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட சூட்சமும் இருக்குது, பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேன்மை பெறும் மேச ராசியாக விளங்கப் போகிறீர்கள். மேசராசி அப்படின்னா தைரிய தானியங்கள் அதிகரிக்கும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் செவ்வாய் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய், அது கர்மஸ்தானம். செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆரம்ப நிலையே அற்புதமாக இருக்குது. நன்கு தொடங்கப்பட்டால் அந்த பாதி முடிந்தால் போல்பாங்க. இந்த மாத தொடக்கம் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. முதல்ல அந்தஸ்து கௌரவத்தை வலுப்பெறுகிற மாதமாக உண்டு. சார் 7.5 சனி இருக்குது சார். 7.5 சனி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ 7.5 வருஷம் பயணிக்காமல் இருக்க போகிறீங்க. 7.5 சனியிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி, சபைகள் சங்கத்தில் முதல் இது கிடைக்கக்கூடியது, குடும்ப நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகள் எடுக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். வேலையில் அதிகமாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் அதிகமாக ஈடுபட வேண்டிய காலமாக உண்டு. அப்போ பெரிய முதலீடுகள் பண்ணும்போது தான் நம்ம யோசிக்கணும், ஆகா 7.5 சனி இருக்கே, இது கரெக்டாக, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது ரைட்டாக அப்படின்னு அங்கே தான் யோசிக்கணும். ஆல்ரெடி ஆரம்பித்த வேலைக்கு பயணித்து கொண்டே இருக்கணும். இப்போ புது இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க, அப்போ தான் கவனிக்கணும். இப்போ வேலையை கடின உழைப்பாக செய்யுங்கள். ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நீங்களே ஓனர், நீங்களே வேலைக்காரராக என்பதை உணர்ந்து விட்டால் இந்த 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட். சனி அப்படின்னா ஒரு தொந்தரவு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சனி அப்படின்னு பார்த்திங்களேன், உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லும், ஆர்ஃபனேஜ் சொல்லும், அவங்களுக்கு ஒரு சிறு தானம் கொடுத்து விடுங்கள். 7.5 சனியின் தாக்கம் குறையும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டெவலப் பண்ண வேண்டிய மாதமாக இருக்குது. நீங்கள் இதில் வளர்ச்சி அடைவீங்க. புது யுக்தியை கையாளுங்கள். வேற ஒரு பரிணாமத்துக்கு செல்வீங்க. ஃபஸ்ட் சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும், வளர்ச்சி இருக்குமா, டெவலப்மெண்ட் ஆயிருவேனா சார். இந்த ராசி உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7க்குரியவர் சில காலம் ஆரம்பித்த உடனே 11ஆம் வீட்டுக்கு வந்துடும். 2-11 தொடர்பு, வாக்குப்பளிதம் அதிகரிக்கும், பொருளாதார விருத்தி உண்டு, பணம் கையில் தங்கும். நிறைய பேர் இந்த லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸில் மாட்டியிருப்பாங்க. வட்டி கட்டுதல், வட்டி வாங்குதல், வட்டி கட்டக்கூடிய அம்சம் நிதி நிலைமை வருகிறது. அப்போ பொருளாதார விருத்தி உண்டு, கையில் காசு ஃபஸ்ட்டு நிற்கும், கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். சார் எனக்கு ஒருத்தங்க நிறைய பேர் பணம் தரணும் வருமா, வரும், பிரித்து வரும். 2-11 இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன வரவு ஸ்தானங்கள் உண்டு. இது 8 வகை ஏதோ ஒரு லிங்க் ஆயிடணும். 5-8 11லேருந்து 5 பார்ப்பேன். 2-5-11 8ஆம் இடம் மட்டும் கனெக்ட் ஏதோ ஒரு வகையில் வந்து விட்டால் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனால் கூட அங்கே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கே சார், அதுதான் அது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர் லோன், கடன் வாங்குதல், அது மாதிரிலாம் தோணும். அது தேவையானு பார்க்கணும். சுபக்கடன் அசுபக்கடன் எப்படின்னு புரிஞ்சுக்கன்னா, ஒரு கடன் வாங்குறீங்க, அதில் ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு சுபக்கடன். திட்டமிடல் பிளான் பண்ணுவோம், அது பண்ணுறோம், அப்போ தவறாக போகாமல் பார்த்துக்கங்க. ரைட். அது பின்னா ஜாதக ரீதியாக பார்த்து சரி செய்ய வேண்டிய உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு உண்டான சிந்தனைகள் போய்கொண்டே இருக்குது. அக்ரிகல்ச்சரு, ஃபார்ம் லேண்டு, இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், வண்டியில் செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது, வீடு இடம், இந்த மாதிரி சிந்தனைகள். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா
செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டு இது மாதிரி சிந்தனைகள் ஓடும். நிறைய பேர்த்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலர்கள் தள்ளி போடுங்க, அது ஜாதக ரீதியாக வரும். கோச்சார பலன் வச்சு சொல்லிட்டு இருக்கோம், 40% அக்யூரேசி வந்துடும். மீதி அதை பார்க்குறதுக்கு 60% ஜாதகம் பார்க்கணும். அப்போ இடம், வீடு, சொத்து அமைய காலகட்டங்கள் அது சும்மா போய் பார்க்குற மாதிரி டீட்டெயிலிங் கேதர் பண்ணிகிட்ருப்பீங்க. ரைட், அதை போய் என்ன இதுன்னு பார்க்கணும். ரைட் சார், திருமணம் எப்படி, திருமணம் இருக்கா இல்லையா, 7ஆம் வீட்டுக்கு குருபலன் இருக்க ஏன் எங்களுக்கு நடக்கலை? பொதுவாக 7ஆம் இடமும் 7ஆம் வீட்டுக்கும் நல்ல கிரகங்கள் பயணிக்கும் பொழுது 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி 10ல் இருக்கார். இப்போ 11ஆம் வீட்டில் ராகுவோட இணைவு, 7 ராகு 11 தொடர்புங்கிறது 2வது திருமணத்துக்கு சிறப்பாக இருக்கிறது. முதல் திருமணத்துக்காரர்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதத்தில் ஒரு சூட்சம விஷயம்னா கிரகணம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குங்க. அப்போ கிரகணத்தை ஒட்டி பல விஷயங்கள் கவனிக்க வேண்டிய மாதம். இதை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடிங்க, அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறையில். அதே இன்றைய நடைமுறையில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் வெளுத்து சுக்கிரனோ குருவோ இருந்தால் பால் பாக்கியத்துடன் பசுமாடுடன் இருப்பான்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் செட் ஆகாது. இன்றைக்கு பால் மாடு, பசு, குதிரை அப்படின்னு மீன் பண்ணுதுன்னா அதை அப்படியே காராக எடுத்துக்கணும். லக்ஸுரி கார் வாங்குறாரு அப்படி. அப்போ எல்லோரும் பசுமாடு வைக்க மாட்டாங்க இல்லையா சிட்டியில். அப்போ காரு, லக்ஸுரிஸ் காரு. இது சனியோட காரை தூம்ப கொஞ்சம் தான் அடிப்படை லோயஸ்ட்டு வண்டியாக வச்சுருப்பாங்க. இது ப்ரீமியம் செக்மெண்ட், இதெல்லாம் பிரிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த சூட்சம் முதல்ல அடங்கியிருக்குங்க. படித்து பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக புரியும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கூகுளே வந்துடுது. ரைட், இப்போ வருவோம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி சொல்லியாச்சு சார். வண்டி வாகனங்கள் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா இறந்தவங்க சொத்து, முன்னோர்கள் சொத்து சூப்பராக அமையும். மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட அதே கவனம் செலுத்துங்கள். வெளிநாடு, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண சொல்லுவேன். கேம்பஸ் இன்டர்வியூ வருது, அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது ப்ராசஸ்க்கு சரியான மாதமாக இருக்கிறது. தேர்வு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாத்துக்கும் சரியான மாதம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதாலும் சரி, ஜிஆர்இ டோஃபிலாக இருக்கலாம் சரி, இந்த ஆன்லைனில் வேறு நீட் எக்ஸாம், இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். ப்ரிப்ரேஷனுக்கு ரைட் மாதம். இதில் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அரசியல், அரசாங்கம் அனுகூலம் ஏற்படும். இந்த நேரத்தில் தான் சார் ஒரு போஸ்டிங் ட்ரை பண்ணலாமா? பொதுவாக 7 சனி காலகட்டத்தில் போஸ்டிங்கில் சேர வாய்ப்பு உண்டு. முன்னாடியே நிற்கிறது நம்பர் 2 பொசிஷன் கொண்டு வந்துடும். நம்பர் 1க்கு வருவேனா, அது லக்ன ரீதியாக பார்க்கணும். இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாதகம் பார்க்க வேண்டியது. ஸ்போர்ட்ஸ், மியூசிக், இதில் உங்களுக்கு குழந்தை வகையில் பார்த்திங்கன்னா சார் குழந்தை நல்லா படிக்குது, நடனம், மியூசிக் இந்த மாதிரி விஷயம் இன்ட்ரெஸ்ட் வருது, இதெல்லாம் உண்டு. இந்த ராசிக்கு இப்போ வேலை சார் 6ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். 6 11 இருக்கும்போது வேலை வாய்ப்பு உண்டு. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடம் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துரும். என்ன சார் எதிரே பார்க்கல, திடீர்னு மாறுது. அப்போ ஒரே கம்பெனியில் மாறிந்தால் கூட ஒரு டீலிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட்டு. அப்போ சின்ன ஒரு சேஞ்சு, ஒரு ட்ராவல், இதை அவாய்ட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இந்த நேரத்தில் வேலை பளு அதிகரிக்கும். என்னங்க இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, வேலை பளு சார் இருக்கிற ரியாலிட்டி சொல்லிடுறோம். அப்போ நம்ம நல்லா இருக்கும் பொதுவாக சொல்கிறத விட அது நடக்கும். வேலை பளு அதிகரிக்கும், உங்களுக்கு சாதகமாக மாற்ற வாய்ப்பு உண்டு. ரொம்ப வேலை இல்லாதவங்க வேலை பிடிக்கலாம். அப்போ ஜாதகங்கள் பார்த்து சரி செய்யணும். பொதுவாக சின்ன சேஞ்ச் உண்டு. பொதுவாக இந்த ராசிக்கு முதல் திருமணம் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க பரிகாரங்கள் செய்து பண்ண வேண்டிய மாதமாக உண்டு. திருமண நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் அதாவது நிறைய பேருக்கு ஏன் சார் திருமணம் நடக்கலை அப்படின்னு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மேரேஜ் சம்மந்தப்பட்டதை பார்த்து பரிகாரம் அவ்வளோ அக்யூரேட்டாக பழிச்சிருக்குங்க. இறைவன் அருள் தான், நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. திருமணம் சம்மந்தப்பட்டதை நான் சொல்லி நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்கு. இந்த ஜாதத்துக்கு இதான் திருமணம் அமைப்பு உண்டு. இந்த தசையில் வரும். வெளியூர், உள்ளூர், நான் சொன்னேன் இது காதல் திருமணம், சொந்தத்தில் இல்லை வெளியூரில், இந்த வகையெல்லாம் சொல்ல முடியும். அப்படி யாராவது வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹெல்த் வைஸ் ஸ்கின் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவங்களுக்கு சரி செய்ய காலகட்டமாக உண்டு. அது ஒரு சில முறைகள் பார்க்கணும். ரைட், வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிடும். அப்போ யாருக்கா அப்பாயின்மெண்ட் வேணால் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.